வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டான்ஸ் ரியாக்ஷன். இவரா வடக்கோண்டா மாப்ள? ஓ, நான் வருதா? எம்டிஎன் தப்பா சூப்பரா ஆடினாரு. அழக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்? கோனைஸ் பிடிக்குமா? டூத்பேஸ்ட் பிடிக்குமா? சரி. ஷோ இந்த வீடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடுத்த ரீல்ஸ் வீடியோல ட்ரோல் பண்ணலாம்னு எடுத்து வச்சிருந்தேன்டா. எவ்வளவு கூட அடிக்குது. மூட நம்பிக்கை. நான் அந்த டான்ஸ் வீடியோக்கு அப்புறம் இதை ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு அருகதையே இல்லை. தகுதி இறந்துட்டேன். அதேனோ ஆமா ஆமா. செவுத்துல போட்டு மாடு தேய்க்கிறவங்க தேய்ச்சிட்டு என்னை விட நல்லா ஆடுறான்டா. பாலையா புதுசா ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு. என்ன பண்ண? பாத்துருக்கேன். அது சிரிச்சுறாங்க. கேங்ஸ் ஆஃப் கோதாவரி படத்தோட ப்ரீ-ரிலீஸ் ஈவென்ட்ல வந்துட்டு பாலையா இந்த சம்பவத்தை பண்ணிருக்காரு. ஆனா அவங்க ரொம்ப மெதுவா நவுந்துட்டு இருந்தாங்க. அதுக்குதான் சும்மா தள்ளினாரு. நவுந்து நிக்க சொன்னா எவ்வளவு மெதுவா நவுந்தாங்க. அதான் இதுக்கு பேர் ஜோக்கா? ஏண்டா பண்ணா இருந்தாலும் எப்படியாடா தள்ளிடுவாரு? உன்ன ஒரு பெரிய மனுஷன் லைட்டாதான் தள்ளா இருப்பா. இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற. அஞ்சலியும் அதை வந்து கேஷுவலா எடுத்துட்டு சிரிச்சிட்டாங்க. வேற வழி. இவரு பெரிய ஆக்டரா இருக்கனால அஞ்சலி சிரிச்சு சமாளிச்சு அப்படியே கேஷுவலா எடுத்துக்கிட்டாங்க. இந்த வேற யாரா இருந்தா நேரம் பெரிய பிரச்சனையா இருக்கு. இதெல்லாம் இதோட மோசமானது. என்னதான் இது பண்ணா இருந்தாலும் பாலையா அப்படி செஞ்சிருக்க கூடாதுதான். அது தப்புதான். மென்டல் ஹாஸ்பிடல் ஃபோன் பண்றா. இது கூட இன்னொரு வீடியோ ஒன்னு வந்துச்சு. ஆமா ஆமா, சரக்கு அப்படியா? தண்ணி தானே இருக்கு. அது பின்னாடி இன்னொன்னு ஒரு பட்டில மறைச்சிட்டாங்க. சின்ன சின்ன இதுல இருக்கு. இது வந்துட்டு பெட்ரோல் தானே? பெட்ரோல் எங்க போனாலும் இந்த பெட்ரோலை தூக்கிட்டு போறது. அவன் இன்னும் திருந்தலாமாமா. ஒரு ஈவென்ட்ல போயிட்டு அங்கேயுமா இதை தூக்கிட்டு போவாங்க. அது தெரியுது வேற நல்லாவே. என்னடா இது? அந்த பெட்ரோல் தான் இந்த அஞ்சலி சம்பவத்துக்கு காரணம் போல. என்னைக்கு குடிச்சிருக்காரு, என்னென்ன பண்ண போறானோ தெரியலையே. குட்டி பையனை தூக்கிட்டாங்களா? உண்மையா? அது எப்படி வீடியோ ஃபுல்லாவா எடுப்பாங்க? அதான் பிராங்க் நினைக்கிறேன். எப்படி அப்படியே ஃபாலோ பண்றது அப்படியே கட்டுறாங்க. அட்வர்டைஸ்மெண்டா? என்ன பண்ண போறாங்க? வீட்லயே விட்டுருவானா? அதான் நினைக்கிறேன். அதாங்க தெரியும். ஆடு அட்மிஷன் ஓப்பனா வாங்கடாங்கிட்ட. இப்படி பண்ணா யாருமே ஸ்கூல்ல சேர்ப்பா? இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மென்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்ல கெஸ் பண்ணேன். ஆனா இது ஒரு ஸ்கூலுக்கான அட்வர்டைஸ்மென்ட் எதிர்பார்க்கல. பெரிய விஷயம். ஸ்கூலே போனவன வராங்க. நாங்க ஸ்கூல்ல வந்துட்டு கடத்துறது எப்படி சொல்லி தர போறோம் அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல வந்துட்டு நாங்க கடத்திட்டு போயிட்டு அட்மிஷன் போடுவோம் அப்படின்னு சொல்ல வராங்களா? நாங்களே கொண்டு வந்து வீட்ல விட்டுருவோமா? இல்ல இந்த அட்வர்டைஸ்மென்ட் பார்த்துட்டு எப்படி அந்த ஸ்கூல்ல தோணும்? மீன்வைல் சார் மேல் சைடு உடனே அவனுக்கு அப்ளிகேஷன் பண்றீங்க. 1.5 வயசு தூக்கி உங்க காம்பவுண்ட்ல போட்டோம். இதே போல சிசிடிவி கான்செப்ட் வந்துட்டு நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு பாத்துர்க்கேன். அப்புறம் ஒரு சில ஷாப்ஸ்லாம் பாத்துர்க்கேன். ஆனா அத ஸ்கூலுக்காடா பண்ணுவீங்க? எப்படி? புதுசா ட்ரை பண்ணலாம். அது கடத்துற மாதிரி. இனிமே எல்லாம் அப்படித்தான். அதில் இனிமே அப்படித்தான். என்னது? என்னாச்சு? சானியா? நாய். நாய் வா. நாய் பீப்பா.
போய் அங்கிட்டு மோந்து வேற பாரு பைத்தியம். அம்மா வாந்தி எடுத்து அதெல்லாம் சோப்பு போட்டு கழுவி அதுக்கப்புறம் கூட மோந்து பார்க்கலாம், ஏதாவது ஒரு ஸ்மெல் வருதானே. இது என்ன தண்ணி வச்சு கழுவிட்டு உடனே மோந்து பாக்குறாங்க. ஆய் மாதிரி இருக்கு என்ன சை என்னாச்சு? அது கேம் பா. ஐயோ பைத்தியமே. கேரளால ஏன்னா சேர் எங்க இருக்கு அவங்க அதான் சேர் எங்க இருக்கு ஏறினது எங்கன்னு பாரு. பாவம். ஐயோ இல்லங்க, அவன் வேணுனே தான் பண்ணிருக்கான். ஆமா வேணுனே பிளான் வேணுனே. பண்ணி மூஞ்சில ஏறி இருக்கான். மாஸ்டர் பிளான். இது சேருக்கு பிடிக்கிற மாதிரி தெரியல. சேர் எங்க இருக்கு எங்க போய் உட்கார்றான் பாரியா. ஒரு சோலியா டேய், பைத்தியங்களா? பாவம்டா அவங்க. யாருன்னே தெரியல. நோ வேர்ட்ஸ் ட்ரைங்க சொல்லி கம்மி மெய்யெழுத்துக்களை இப்படி சொன்னா தொப்பை வராதா? மெய்யெழுத்துக்களை சரியா சொல்லும்போது யாருக்குமே தொப்பை வராது. அப்படியா? ஆமா, இப்போ நீங்க மருத்துவர்கிட்ட போறீங்க, மருத்துவர்கிட்ட போய் நீங்க மருத்துவர் எனக்கு தொப்பை குறையணும் அப்படின்னு சொல்லும்போது மருத்துவர் என்ன சொல்றாரு, நீங்க வயிறை எக்கிக்கிட்டே நடந்துக்கோங்க. நடைபயிற்சி செய்யும் பொழுது வயிறை எக்கிக்கிட்டே நடங்க. அப்படிதான் சொல்ல மாட்டாங்களே. ஆமா. வயிறு எக்கிக்கிட்டே தான் நடக்க சொல்ல மாட்டாங்களே. எந்த டாக்டர் புதிய சொல்லுங்க? உருட்டா இருக்கு. நம்ம வயிறை எக்கிட்டு நடக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இக் அப்படின்னு சொல்லி பார்த்தா வயிறு உள்ள போயிடும். பாப்போம், செக் பண்ணி பாப்போம். இக் இங் அப்படியே தான் இருக்கு. இஞ்ச் இப் இம் இருக்கு இருக்கு. இங்க தப்பு தப்பா சொல்லிச்சு. மெய்யெழுத்து சொன்னா லைட்டா தொப்பை உள்ள போகுதுதான், உள்ள போயிட்டு தான் வருது வயிறு. முள்ளண்டா. இக் ஒவ்வொரு இடத்தையும் சொல்லி பார்த்தா வயிறு உள்ள போய் டெய்லி சொல்லிட்டு இருந்தா குறைஞ்சிருமோ? நமக்கு அந்த மாதிரியா நம்ம எழுத்துக்களே இருக்கும்போது நம்ம ஏன் வயிறை எக்கிக்கிட்டே நடக்கணும்? ஓ அதான்ப்பா நான் ஸ்கூல்ல ஒல்லியா இருந்திருக்கேன். எல்லாருமே ஸ்கூல்ல ஒல்லியா தான் இருப்போம். அப்போ வந்துட்டு நம்ம மெய்யெழுத்துக்களை டெய்லி சொல்லிக்கிட்டு இருந்தா நமக்கு தொப்பையே வராதான். இக் இங் இச் ஓ இப். நாம வந்துட்டு இவங்க வந்து தவறா நம்ம சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆமா result ஆமா வந்தா ஆமா சொல்லிக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். உடம்ப குறைக்கிறேன். என்னடா ஒரே நாள்ல அழைச்சிட்ட? ஜிம்முக்கு போறேம்மா. யாரு கால்ல விழுறாங்க? ஓடி வந்து இதோ யாரு? படமா? என்ன எல்லாரும் விழுறாங்க? அவங்க பிச்சைக்காரங்க மாதிரி இருக்காங்க. அது யாரு ஃபாரினரா பின்னாடி வர்றது? Assistant வேற இருக்காரு. அசிஸ்டண்டா? நார்மல் தானா? ஃபாரினர் மாதிரி இருக்கு அவரை பார்த்தா. ஏய் இதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். தொப்பி அம்மான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே சிரிப்பு தானே வருது. ஐயோ எப்படி இதெல்லாம் கிளப்பி விடுறாங்கன்னே தெரியல. இவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேற இருக்காங்க. ஓ இப்படியே உங்களுக்கே கேம் பண்ணலாம். சாப்பிட்ட dress ஒழுங்கா கொடுங்க. அதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதுல இன்னும் மோசமா போயிட்டு அவன் குடிச்சிட்டு தூக்கி போடுவாங்கல்ல இந்த கப்பு, அதுல இருக்க டீ எடுத்து குடிக்கிறானுங்க. ஐய என்ன பண்றாங்க கருமோண்டா. ரொம்ப முத்தி போனதுங்களா இருக்குங்க. ஐயோ சரிங்க. அவங்க ஏதோ வெயிலுக்கு தொப்பி போடுறாங்க போல, தொப்பி அம்மாவும் மாத்திட்டாங்கடா. அதை ஆலயம் ஆரம்பிச்சு தொப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா சாமி எங்க வந்திருக்காரு? இமயமலையில இருந்து வந்திருக்கதா பேசிக்கிறாங்க. எத்தனை வருஷமா இங்க இருக்காரு? 300 வருஷமா இங்கதான் இருக்காரா? அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் இந்தாத பண்றது கும்பல். விஷயம் தான். ஆனா அவங்க வந்து சாமியா நினைச்சுக்கிட்டு ஒரு கும்பல் வந்துட்டு சுத்திட்டு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப மூட நம்பிக்கையா இருக்கு. ஒருவேளை நான் தெரியாமல் ஏதாவது அவங்களுக்கே என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். அப்படி பேசியிருக்க மாட்டேன். ஒருவேளை நான் அப்படி பேசி இருக்கலாம். நான் என்ன பேசுறேன்னு தெரியல. நீங்கள் ஒரு மகா சிருஷ்டிகர்த்தா, நீங்களும் ஒரு கடவுள் தான்.
இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது இந்த மனுஷனை கண்டிப்பா பாராட்டாம இருக்க மாட்டீங்க. இவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து ஒரு 100 லிட்டர் ஸ்ட்ராபெரிய முழுசா கேப்பே விடாம சாப்பிட்டு முடிக்க சொல்றாங்க. இவருமே இந்த டாஸ்க்குக்காக போட்டு நிறைய ஸ்ட்ராபெரிய வாங்கிட்டு வந்து அவரோட வீட்டு கிச்சன்ல நைட்டு உட்கார்ந்து சாப்பிடாரு. மணிக்கணக்கில் ஆகுதுங்க, அவரால் சாப்பிடவே முடியல. வாய் வேற பயங்கரமா வலிக்குது. இருந்தாலும் இந்த டாஸ்க்கை முடிச்சே ஆகணும்னு சாப்பிட கடைசியா 12 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு வாயில புண்ணே வந்துடுது. தூங்காம கஷ்டப்பட்டு இந்த டாஸ்க்கை செஞ்சு வீடியோவா போடுறாரு. யாருமே லைக் பண்ணலன்னு தெரிஞ்சோடனே மனசு உடைச்சிடுறாரு. இந்த ஒரிஜினல் வீடியோ நான் ஆல்ரெடி பாத்துருக்கேன்டா. சொல்றது எல்லாமே போய்ங்க. அப்படியா? அவர் வந்து உங்ககிட்ட சொன்னாரு, எனக்கு வந்து லைக் வரல, வியூஸ் வரல, நான் சோகமா இருக்கேன். ஓ டப்பு கொடுத்து இப்படி போட்டுறாங்க. அந்த ஒரிஜினல் வீடியோ வந்து இன்ஸ்டால போட்டிருக்காரு. 1.7 மில்லியன் லைக்ஸ் வந்திருக்கு. வியூஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 42 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. இதேதான் பண்றாருப்பா. கதை விட்டுட்டு இருக்கான். போய் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது வாய்ஸ் சொன்னா இவனுக்கு லைக்ஸ் வருமா? நான் சொல்றீங்க, அட்லீஸ்ட் உண்மையாவே சொல்லாமடா. என்ன யோசிக்கிற? உண்மை போய் எப்படி நான் ஏதோ இந்த வீடியோ பார்த்ததுனால இது சொல்றேன். தெரியலன்னா நம்பி இருப்போம். இது மாதிரி எத்தனை வீடியோ பண்ணிருப்பாங்க, இது போல எத்தனை பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஷார்ட்ஸ் பார்க்க போனாலே இது மாதிரி வீடியோ தான் வருது. இத மழையிலேயே கிள்ளி ம். ஐயோ நல்லா சோரி பாத்துட்டே இருப்பா வீடியோ எடுத்ததா. வானத்தை எடுக்கிறான். நார்மலா மனுஷனுக்கு அரிப்புகள்ங்கிறது வரது ஒரு சாதாரண விஷயம் தான். அரிப்பீங்கடா, அது வேலையை காமிச்சிருச்சு. சொல்லிக்க வேண்டியதானே? அதை வந்து அவங்க மேலாப்புல சொன்னா கூட பரவாயில்ல. அதுவும் இல்லையா, சரி உள்ள விட்டு சொல்லிட்டேன். அது வந்து வாஷ் பண்ணா கூட பரவாயில்ல, சோப்பு போட்டு நல்லா கிளீன் பண்ணா கூட பரவாயில்ல. நம்ம இந்த விஷயம் தெரியாம சாப்பிட்டா கூட ஜாலியா நிம்மதியா இருந்துடலாம். ஆனா தெரிஞ்சுட்டா வச்சுக்கீங்க. இல்ல வேணாம், இதுவே போதும். ஓபன் பேச அப்படி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன கஷ்டமோ. அங்க மாப்பிள்ளை பாரு. இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பாங்கன்னு கேட்டா நான் நடிச்சு காட்டேன்டா. பார்த்தா இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்களா? இதுக்கு இருக்கிற அந்த பாட்டு அந்த டயலாக் வரைக்கும் நல்லா இருந்துச்சு, நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. மனுஷன்னா இவன் மனுஷன். சரி சூப்பரா ஏதோ நடிக்க போறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த சோமேஷ்ல போட்டு வந்தாரு பாரு. அது என்ன தலை பண்ண முடியுமா? பண்ணிட்டேன். இதான் அந்த நடிப்பா. வேணாடா, நாளைக்கே ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகி நாளைக்கு சீஃப் கெஸ்ட் நம்மளால சொல்ல முடியல. மாட்டினாண்டா, செத்தாண்டா அன்னைக்கு. அப்புறம் பொடிச்சா மாட்டிட்டாரு. மனுஷருங்க நல்லா வேணும். இப்படி எல்லாம் மாட்டினா எங்க போவாங்க? ரோட்ல இது மாதிரி ஏதாவது ரூட் பாப்போம், அடிச்சு வெளுக்குண்டா அப்படின்னு தோணும். ஆனா நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இந்த நேக்காலம் சண்டை போட தெரியாது. கொஞ்சம் முரட்டுத்தனமா அடிப்பேன். எப்படி 2 மணி டெத் கன்ஃபார்ம் ஆயிடு. ஆனா இந்த இடத்துல போலீஸ் வரும்போது அது பாக்கும்போது சந்தோஷமா இருக்குடா. அத கண் கூட பாத்தேனா சந்தோஷம் தாங்க முடியல. என்னாச்சு? ஏய் என்ன என்னது? ஓ ஆமாப்பா, இததான் நிறைய வீடியோக்கு யூஸ் பண்ணுவாங்க. இததான் நிறைய வீடியோக்கு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய வீடியோ பாத்துட்டு ஆமா ஆமா இந்த பேக்ரவுண்ட வச்சு நிறைய வீடியோ வந்து ஆமா ஆமா. இப்போதானே உண்மையான பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. ஓ அவ்வளவுதானா? நாயே சொல்லாம போயிட்டாரு. நல்லா இருந்துச்சு. ஆனா என்னென்ன பண்றாங்க இவங்க? நடு ரோட்ல எப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்க. பஸ் போகுது, எல்லாம் போகுது. போலீஸ் வந்தனால மாட்டிட்டாரு. வரலன்னா இப்போ டெய்லி பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா வந்து இதுலதான் நாங்க பாத்திருக்கோம் தவிர நேர்ல இது வரைக்கும் இந்த மாதிரி ஆடி பார்த்தது இல்ல. நாங்க இந்த மாதிரி அந்த அளவுக்கு பாக்கல. அது வரையும் சந்தோஷம் எங்களுக்கு. நாங்க பாக்கலப்பா
அப்புறம் அந்த சாமியா தொப்பி ஆமா அது என்ன இருக்கீங்களோ இல்ல ரொம்ப அநியாயத்துக்கு முத்தி போயிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாரும் இப்போ டெவலப் ஆகி எல்லா கண்ட்ரியும் டெவலப் ஆகி முன்னாடி போயிட்டு இருந்தா நம்ம எல்லாரும் பின்னாடி போயிட்டு ஆமா திருப்பி கற்காலத்துல அதாவது முன்னாடி இருந்தவங்க கூட இந்த அளவுக்கு நம்ப மாட்டாங்கப்பா. இந்த சாமியை கும்பிடுவாங்க, அவங்க சாமினா அவங்க பெருசுன்னு பேசுவாங்க தவிர இந்த மாதிரி எவனோ நான் தான் சாமின்னு சொல்லி ஏமாத்துறவங்கலாம் நம்பவே மாட்டாங்க. இப்ப அநியாயத்துக்கு நம்புறாங்க இப்ப இருக்கிறாங்க. அப்ப நீங்க மனுஷங்களாம் கடவுள் ஆயிட்டீங்கன்னா அப்ப சாமி எதுக்கு இருக்கு? இல்ல அவங்களே எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு நினைக்கிறேன். அவங்களே மனநல பாதிக்கப்பட்ட மாதிரிதான் இருக்காங்க. அவங்க அந்த வெயிலுக்கு எதுக்கோ யாராவது தொப்பி கொடுத்துருக்காங்க, அதை போட்டிருக்காங்க, உடனே தொப்பி சாமியாரு. இது எப்படிமா இருக்கு? இப்படிதான் ஒரு படத்துல விவேக் வந்து இது கட்டிருப்பார், பாவாடை சாமியாயிரு. ஆமா 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 அதுக்குதான் இவங்க படத்தை எடுத்து ஓட்டுறாங்க. அது அந்த படம் எல்லாம் எப்போ வந்துச்சு? அதெல்லாம் எப்ப பார்த்து இது இப்பவும் அதை ஃபாலோ பண்ணி அதுவும் அவங்க குடிச்ச டீய போய் எடுத்து குடிக்கிறாங்க. வாங்கி குடிக்கிறாங்க. அதான் இவங்க மூளைலாம் இருக்கா இல்லையா? இவங்க எல்லாம் உண்மையிலே அந்த அளவுக்கு மூளை புரியல. ட்ரெஸ் வாங்கி குடுக்கலாம், பார்க்கவே மாதிரி இருக்காங்க. ட்ரெஸ் வாங்கியாவது கொடுத்து கிளீன் பண்ணலாம் அவங்கள. அதை விட்டு பின்னாடியே ஓடுதுங்க. அவங்களே எங்க போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இவங்க ஏதோ இது மாதிரி ஊர்வலம் மாதிரி அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு சம்பாதிக்கிறாங்க. எனக்கு அதான் அவங்கள வச்சுதான் சம்பாதிக்கிறாங்க. இது அதான் சொல்றல, அவங்களோட தப்பே கிடையாது. அவங்களே வீடை விட்டு யாராவது துரத்தி விட்டு அவங்க கஷ்டப்பட்டு அவங்க மனநல பாதிக்கப்பட்டு அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு கும்பல் சம்பாதிக்குது. என்ன பண்றது? வாழையா இல்லாத வீடியோவே இல்ல. ஆனா ஒரு தள்ளி விட்டது தரக்க இல்ல ஆமா ஆமா அது வேணாமா. ஆனா நீங்க நல்லா வீடியோ பாத்தீங்கன்னா அஞ்சலி நவுந்து நிக்க சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப அவரு அதான் காண்டாய் தள்ளி எப்பதான் நவுருவ அப்படின்னு. அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியல பாருங்க. சில பேர் சிரிச்சு அதை இது பண்ணிட்டாங்க. யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவரு அதான் இது வந்து அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்